திமுகவின் தோல்விக்கு உண்மையான காரணம் என்ன? உடன்பிறப்புகளை புறக்கணித்ததா, அல்லது கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் இடையே இடைவெளி அதிகமானதா, அல்லது ஊழலா, அல்லது உள்ளாட்சி நிர்வாகிகளா என்றெல்லாம் கலந்தாலோசிக்கும் நிலையில் உண்மையான காரணம் 2 MP சீட்டு தான் திமுகவின் தோல்விக்கு வித்திட்டிருக்கிறது. அந்த 2 MP சீட் என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறது, அதன் மூலம் திமுக எப்படி வீழ்ந்தது என்பது குறித்து இன்று மாற்று கோணத்தில் திமுக தலைமைக்கான ஒரு குரலாக இன்று பதிவு செய்கிறோம். பாருங்கள். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தமிழகத்தில் திமுகவின் தோல்வி திமுக தலைமையை மட்டும் ஆட்டி படைக்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மக்களுக்கும் இது பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. இந்த திமுகவின் தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன என்பது குறித்து திமுக தலைமை இணையதள வாயிலாக உடன்பிறப்புகளின் குரல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. கருத்து கேட்பு கூட்டங்களை கட்சியினரிடம் ஆய்வு பணி மேற்கொண்டிருக்கிறது. அது திமுக தலைவரின் பார்வைக்கு செல்ல இருக்கிறது. அதன் மூலம் என்னென்ன முடிவுகள் எடுக்கலாம் என திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சபரீசன் ஆகியோர் எல்லாம் இணைந்து நின்று ஓர் குரலாக இனி ஒலிப்போம், என்ன செயல் திட்டங்களை வடிவமைக்கலாம் என்று சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில் திமுக தோல்விக்கு வித்திட்ட 2 MP சீட்டுகள் தான் காரணம் என்ற ஒரு ஆய்வின் அடிப்படையில் இன்று பேச இருக்கின்றோம். இந்த 2 MP சீட்டு யார் யாருக்கு என்று பார்த்தால், அந்த ஒரு MP சீட்டை எதிர்பார்த்த ஆதவ் அர்ஜுனுக்கு திமுக திட்டமிட்டு ஆட்சியில் இருந்த பொழுது புறக்கணித்ததின் விளைவு, அதே போன்று காங்கிரஸில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு சீட் கொடுக்க இருந்ததை திமுக தலைமை தடுத்ததின் விளைவும் இன்று அரசியல் ஆட்டம் திமுகவுக்கு எதிராக களமாடி இருக்கிறது. முதலாவதாக ஆதவ் அர்ஜுன், இவர் ஒரு விளையாட்டு வீரர் மற்றும் ஒரு ஆர்வமிக்க துடிப்புமிக்க இளைஞராக இருந்தார். லாட்ரி மார்டினின் பெரிய இடத்து மாப்பிள்ளை என்ற அடையாளங்கள் எல்லாம் இருந்தாலுமே கூட ஒரு துடிப்புமிக்க இளைஞராக இருந்தார். அவரை திமுக தனது பிரச்சார பீரங்கியாக அறிவிக்கப்பட்ட பெண் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக அறிவிக்கப்பட்டு அதில் பிரசாந்த் கிஷோரோட எல்லாம் ஐபேக்கோடு இணைந்து திமுகவின் 4-5 தேர்தலின் வெற்றிக்கு பங்காற்றியதில் ஆதவ் அர்ஜுனுக்கான பங்கு அளப்பரியது. அவருக்கான முக்கிய ரோல் இருந்தது. திமுகவின் ஒட்டுமொத்தமான டேட்டா பேங்கும் ஸ்ட்ராட்டஜியும் அனைத்தும் அறிந்தவர் ஆதவ் அர்ஜுன். அவர் திமுகவிற்காக மிகுந்த பொருட்செலவையும் செய்துள்ளதாகவும் ஒரு கருத்துக்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த செலவு செய்த தொகையை திமுக தலைமையிடமிருந்து பெற முடியாமல் போனதும், அது மட்டுமல்லாமல் தனது அரசியல் வேட்கைக்காக தன்னை திமுகவில் எம்பியாகவோ அல்லது ஏதேனும் பதவியிலோ அமைத்துங்கள் என்று பலகாலம் ஆதவ் அர்ஜுன் திமுக உள்ளுக்குள் இருந்து கேட்டு வந்திருக்கிறார். அவரை திறம்பட பயன்படுத்தி ஆட்சி கட்டில் வெற்றியை சுவைத்துக் கொண்டிருந்த திமுக தலைமையும் இந்த இணையதள பணிகளை எல்லாம் மேற்கொண்டிருந்த முக்கிய புள்ளியும் அவருக்கு ஏமாற்றத்தை கொடுத்து வந்தனர். ஆட்சி அவர்களிடம் இருந்தது, கட்சி அவர்களிடம் இருந்தது, ஆட்சி அதிகாரம் அனைத்தும் இருந்ததனால் ஆதவுக்கான எதிர்பார்ப்புகள் திமுகவின் தலைமையால் புறக்கணிக்கப்பட்டது. இது ஆதவ் கூறும் கணக்கு. தன்னை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டதாக ஆதவ் பலமாக நம்பினார். அதன் விளைவாக திமுகவை விட்டு விசிகாவுக்கு வருகிறார். விசிகாவுக்கு வந்து விசிகாவின் அடையாளத்தை மாற்றி விசிகாவையும் ஒரு தேர்ந்த கட்சியாகவும் இணையதளத்தில் ஸ்ட்ராங்கான கட்சியாகவும் வந்த 6 மாதத்தில் வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக விசிகாவை கட்டமைத்தார். விசிகா திமுகவின் பிடியில் இருந்ததனால் ஓரளவிற்கு மேலாக ஆதவால் எதுவும் செய்ய முடியவில்லை. அப்படி இருந்தும் விசிகாவை எழுச்சிமிக்க இயக்கமாக மாற்றி கட்டமைத்ததை ஆதவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருப்பதாக தொல் திருமாவும் கட்சியின் முன்னணியரும் ஏன் விசிகாவின் தொண்டர்களும் அவர் பக்கம் திரும்ப ஆரம்பித்தனர். அந்த சமயத்தில் தான் திமுக தலைமையிடம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது விசிகாவை என்று தொகுதி பேசப்பட்ட பொழுது ஒரு பொது தொகுதி கொடுங்கள், அதை கள்ளக்குறிச்சி அல்லது பெரம்பலூர் கொடுங்கள், அது ஆதவ் நிற்பதற்காக என்று அவர்கள் கேட்டவுடன் ஆதவ் நிற்பதற்காக எந்த தொகுதியும் திமுக தலைமை தருவதற்கு தயாராக இல்லை என்று ஆதவை வீழ்த்துவதாக ஆட்சி கட்டிலில் இருந்தபோது வீழ்த்தி சந்தோஷம் கண்ட திமுக தலைமை அதன் வழியை இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆதவிற்கு விசிகாவிலிருந்து பெரம்பலூரோ அல்லது கள்ளக்குறிச்சியோ கொடுத்திருந்தால் விசிகாவிலேயே ஆதவ் பயணித்திருப்பார். எம்பியாக அவர் தாவேகா பக்கம் வந்திருக்க மாட்டார். அவருக்கு MP சீட்டும் மறுக்கப்பட்டது என்றவுடன் தனது அரசியல் எதிர்காலம் மழுங்கடிக்கப்படுகிறது. இனியும் திமுகவையும் திமுக கூட்டணிகளும் நம்பினால் ஆகாது என்ற ஒரு முடிவு எடுத்துத்தான் பொருட்செலவையும் தாண்டி மொத்த திமுகவின் ஸ்ட்ராட்டஜியும் அறிந்து வைத்திருந்த ஆதவ் தாவேகாவுக்கு செல்கிறார். விஜய் கட்சி மட்டும் ஆரம்பித்திருந்தார். என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராட்டஜி பில்டிங் வாய்ஸ் ஆஃப் காமன் மூலம் அமைத்து மொத்தமாக வெற்றிக்கு வித்திட்டதில் ஆதவுக்கான பங்கு அதிகமாக இருந்தது. திமுக எதிர்ப்பு என்ற குரல் தாவேகாவிலிருந்து ஆதவிடம் மட்டுமே வருவதற்கு காரணம்
அவர் அடிபட்ட புலியாக இருப்பதனால் மட்டுமே இவ்வளவு. திமுக தலைமையோ அல்லது திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களோ ஆதவ் பற்றி பேசுவதற்கு தயாராக இல்லாமல் இருப்பதற்கு காரணம், கடந்த காலங்களில் 4 தேர்தல்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு சீட் ஒதுக்கும் இடத்தில் ஆதவ் இருந்திருக்கிறார். ஆதவின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது திமுக தலைமைக்கு தெரியும். அப்படி இருந்தும் ஒரு தனி மனிதனின் அரசியல் வேட்கையை புறக்கணித்ததின் விளைவு தாவேகா அறுதி பெரும்பான்மையுடன் ஒரு தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தக்கூடிய கட்சியாக உருவாக்கியதில் ஆதவும் பங்கு முழு மூச்சோடு இருப்பதற்கு காரணம் திமுக தலைமை செய்த இந்த ஒரு எம்பி சீட்னால் வந்த வினைதான். தாவேகா இன்று உயிர்ப்போடும் திமுக எதிர்ப்போடு இருப்பதற்கு முக்கிய காரணமாக ஆதவ் மாறுவதற்கு காரணம். இதற்கு அடுத்ததாக திமுக தலைமை செய்த இன்னொரு பிழை, காங்கிரஸில் கூட்டணி கட்சிகளுக்கு இடம் ஒதுக்கும் பொழுது யாருக்கு எந்த இடம் கொடுக்க போகிறீர்களோ அதற்குண்டான இடம்தான் கொடுப்போம் என காங்கிரசிடம் தனது பெரிய போக்கில் நடந்து கொண்டதின் விளைவு, கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மயிலாடுதுறை தொகுதியில் பிரவீன் சக்கரவர்த்திக்காக திமுக தலைமையிடம் காங்கிரஸ் தலைமை பேசியிருந்தது. ராகுலின் மிக முக்கிய நண்பராக இருந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு மயிலாடுதுறை தொகுதி வேண்டும் என்று கேட்கப்பட்டது. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி ராகுலுக்கு மிக நெருக்கமாக இருப்பதனாலும் திமுகவோடு இணைவான போக்கோடு இருப்பதில்லை என்பதும், பிரவீன் சக்கரவர்த்தி மீது டேட்டா திருட்டு போன்ற அயல்நாட்டில் உள்ள பிரச்சனைகளின் காரணமாகவும் அவருக்கும் திமுகவுக்குமான வேவ்லென்த் ஒத்துப்போகாத காரணத்தினால் அவரை மட்டும் வேட்பாளராக அறிவிக்க கூடாது என்று கடைசி வரை திமுக தலைமை மல்லு கட்டியதின் விளைவாக பிரவீன் சக்கரவர்த்தியின் எம்பி பதவி கிடைக்காமல் போனது. மயிலாடுதுறையில் சுதா என்பவர் நிறுத்தப்பட்டு திமுகவின் அலையோடு வெற்றி பெற்றார். அப்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி திமுகவுக்கு எதிராக களம் காண ஆரம்பித்தார். ஆதவுக்கும் பிரவீன் சக்கரவர்த்தியும் லாபகமாக விஜயின் தாவேகாவும் கிடைத்தது. அவர்களது ஆட்டம் திறம்பட ஆடினார்கள். இன்று பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவின் துணையோடு எம்பி ஆகிறார். அவர் எம்பி ஆவது உறுதியாகி இருக்கிறது. பிரவீன் சக்கரவர்த்திக்கு மறுக்கப்பட்ட எம்பி சீட் என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர் எம்பி ஆகியிருக்க வேண்டியது. அதை தடுத்து நிறுத்தியது திமுக தலைமை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரவீன் சக்கரவர்த்தியை மயிலாடுதுறையிலும் பெரம்பலூரிலே அல்லது கள்ளக்குறிச்சியிலே ஆதவ் அர்ஜுனையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரசின் எம்பியாக வலம் வந்து கொண்டிருப்பார். விசிகாவின் எம்பியாக ஆதவ் வலம் வந்திருப்பார். மத்திய அரசில் சென்ட்ரல் அரசியலை விசிகாவுக்கு என்று ஆதவ் வடிவமைத்து அவரது கண்ணோட்டம் தேசிய அரசியலுக்கு சென்று இருக்கும். திமுக போட்ட ஒரு ராஜதந்திரம் என்று அன்று போட்ட கணக்கு இன்று அவர்களுக்கு ஈட்டியாக மாறி அவர்கள் கண்ணை குத்தி கொண்டிருக்கிறது. கூட இருந்த ஆதவ் அர்ஜுனும் பிரவீன் சக்கரவர்த்தியும். இன்று பிரவீன் சக்கரவர்த்தி தாவேகாவின் ஆதரவோடு எம்பி, ஆதவ் அர்ஜுன் தாவேகாவின் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார். திமுக எதிர்ப்புக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார். அதாவது வளர்த்த கடா மார்பில் பாய்வது போன்று என்று கூறுவார்கள். ஆனா அந்த வளர்த்த கடாவிற்கான கைகரியங்களை திமுக தலைமை ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது செய்யாததின் விளைவே இந்த பழிவாங்கலின் அடிப்படையிலேயே இவர்கள் இருவரும் செயல்பட்டுள்ளனர். இருந்தாலும் தனி மனிதனாக அவர்களது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்க வேண்டிய நிலை திமுகவின் தலைமைக்கு இருந்திருக்கிறது. அது அவர்கள் ஆட்சி கட்டில் இருந்தபோது ராஜதந்திரமாக பார்க்கப்பட்டது. இன்று ஒட்டுமொத்தமாக கட்சி அதாள பாதாளத்திற்கு வீழ்ந்ததற்கு இந்த இருவரின் பங்கு மிக முக்கியமானதாக மாறியிருக்கிறது. திமுகவில் இந்த இருவரால் மட்டும் பதவி பறிக்கப்பட்டவர்கள் அல்ல, திமுகவில் தலைமையால் பதவி புறக்கணிக்கப்பட்டவர்களால் திமுகவுக்கு வந்த தோல்வி என்பது இது மட்டுமல்லாமல் திமுகவில் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இடையேவும் மாவட்ட செயலாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கட்சியின் உண்மையான விசுவாசிகளுக்கும் இடையேயான இடைவெளியின் அடிப்படையில் இவர் இருந்தால் வளர்ந்து விடுவார், இவர் அதிகம் தெரிந்தவர், இவர் வளர்ந்தால் தங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் என்று திமுக தலைமை எப்படி இந்த இருவருக்கு திட்டமிட்டு செய்ததோ அதை தான் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் நகர செயலாளர்களும் ஒன்றிய செயலாளர்களும் ஆங்காங்கே தங்களுக்கு எதிராக எங்கே இவர்கள் வந்து விடுவார்களோ என்று உண்மையான உணர்வாளர்களை திமுகவின் பக்கம் வைத்துக் கொள்ள தவறியதின் விளைவே திமுக இவ்வளவு பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறது. பார்க்கலாம், வருங்காலத்திலாவது இது போன்ற தவறுகளை திமுக தலைமை செய்யாமல் வரும் அனைவருக்கும் தோதான பதவிகளையும் உடன் பயணித்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற எண்ணமும் திமுக தலைமைக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான உணர்வாளர்களும் தங்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு தங்களை பற்றி முழுவதும் ராஜதந்திரங்களை தெரிந்தவர்கள் தங்களோடு இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்களே தங்களுக்கு எதிரியாக மாறிவிடுவார்கள். இது விஎஸ் பாபு தொடங்கி இன்று பிரவீன் சக்கரவர்த்தி வரை பல கதைகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை திமுக தலைமை தங்களிடம் வந்துள்ள இணையதள குரலுக்கு இணையாகவும் கருத்து கேட்புக்கு இணையாகவும் இந்த ஆங்கிலும் திங்க் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் திமுக என்ற ஒரு இயக்கம் வருங்காலத்திலும் நீடித்து நிலைக்கும் என்பதே கிங் 316 கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம், நாளை இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். வாருங்கள். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.